ஓகே, குட் ஈவினிங் டு ஆல். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஃப்ரைடேயும் வந்து எங்களோட EChem 2027 வெச் சரியா 2027 வெச் மாணவர்களுக்கான ரிவிஷன் கிளாஸ் வந்து எவ்ரி ஃப்ரைடே 9 to 10:30 9 to 10 வரைக்கும் நடைபெற்று கொண்டு வருது. அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சரியா. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்க பிள்ளைகள். அடுத்தது எங்களோட 2027 பேட்ச் ஸ்பெஷலி வந்து இது பார்த்தீங்கன்னா 2027 பேட்சுக்கு தான். இந்த எங்களோட 2026 பேட்சாக்களுக்கு வந்து இன்னும் ஒரு 1 month 1.5 month அவ்வளோதான் இருக்குது என்ன. ஸோ அவங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்குமென்று எனக்கு தெரியல. ஆனால் மிகவும் யாருக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஜெக்ட் என்று பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்கள்கிட்ட 2027 அதோட 2028 வந்து நாங்கள் இன்னும் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் படிக்கல தானே. ஸோ ஸ்பெஷலாக வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2027 சரியா. இப்போ எங்கட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் எங்களோட சேனலில் வந்து ஒரு கேள்வி வந்து போடப்பட்டு அதுக்குரிய டிஸ்கஷன் வந்து நைட்டில் யூடியூப் வீடியோவாக வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணப்படும். ஓகே, ஸோ இன்றைக்கு நாங்கள் எங்களோட டே 1க்குரிய கொஸ்டினை வந்து நாங்கள் எக்ஸ்பிளனேஷன் பண்ண போகிறோம் சரியா. ஓகே, அதில் அநேக மாணவர்கள் நான் நினைக்கிறேன் நீங்கள் 4வது விடை போட்டிருந்த நீங்கள் வந்து அது சரியா பிள்ளையான்னு பார்ப்போம். ஓகேவாடா, சரி. இங்கே கவனிங்க. முதலாவது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து நாங்கள் பிரதானமாக 3 தொகுதிகளை வந்து படிக்க வேண்டி வருது என்ன. ஒன்று எஸ் தொகுதி, அடுத்தது பி தொகுதி, அடுத்தது டி தொகுதி மூலங்கள் தொடர்பான கற்கை வந்து நாங்கள் பார்க்க வேண்டி இருக்குது. சரி, அதில் நாங்கள் முதலாவதாக படிக்கிறது வந்து எஸ் தொகுதி மூலகங்கள். இந்த எஸ் தொகுதி மூலகங்கள் நாங்கள் படிக்கிறது உங்களுக்கு தெரியும் கார உலோகங்கள், அது காரமண் உலோகங்கள். இந்த காரமண் உலோகங்கள் கூட்டம் 1 கூட்டம் 2 மூலகங்கள்ல நீங்க முதலாவது பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த கூட்டம் 1 கூட்டம் 2 மூலகங்கள்ற பொது இயல்புகள் பார்த்திருப்பீங்க. அடுத்த 2வது விஷயம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த கூட்டம் 1 கூட்டம் 2 மூலகங்கள்ற இயற்கை இருக்கை, அதோட அதில் பிரித்தெடுப்பு அப்படின்னு பார்த்திருப்பீங்க. அடுத்து வந்து அதோட தாக்கம் பார்த்திருப்பீங்க என்ன. ஓகே, அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களோட சேர்வைகள், அவங்களோட சேர்வைகள கரைதிறன் என்ன மாதிரி இருக்கு. இந்த இவ்வளோ விஷயம் நீங்கள் எஸ் தொகுதி மூலகங்கள்ல படிக்க வேண்டி இருக்கு சரியா. ஓகே, இப்போ இந்த கேள்வி எங்களுக்கு எதுல வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், கூட்டம் 1 கூட்டம் 2 மூலகங்கள்ற பொது இயல்புகளும் அதோட அவங்களோட சேர்வைகள், அவங்களோட சேர்வைகள்ற கரைதிறன்லையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாடா அவங்களோட தாக்கங்கள் சரியா, வலியோட நீருடனான தாக்கம் சம்பந்தமாக தான் இந்த கேள்வி வந்து வினவப்பட்டிருக்குது. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல நீங்கள் ஒரு 20 தொடக்கம் 22 புள்ளிகளை வந்து பெறக்கூடியதாக இருக்கு. ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து எங்களோட கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மேலெவலை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான பாடம். கிட்டத்தட்ட 42-43 புள்ளிகளை வந்து நீங்கள் இந்த 2 பாடத்தையும் ஒழுங்காக முறையாக கற்பதன் மூலம் எடுக்கக்கூடியதாக இருக்கு. 40-43 என்றால் பிள்ளைகள் கிட்டத்தட்ட சிஏ எடுக்கக்கூடிய என்ன. ஸோ இந்த 2 பாடமும் உங்களுக்கு தெளிவில்லாமல் உங்களால் கெமிஸ்ட்ரியில் வந்து சொல்லுங்க ஒரு எஸ் எடுக்கிறதே உண்மையிலே கடினமான விஷயம்னு சொல்லலாம். ஸோ நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் பிள்ளைகள், இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை வந்து ஒழுங்கா முறையா நிறைய பயிற்சி வினாக்களோட கற்றுக்கொள்ளுங்க சரிதானே. ஓகே, நீங்க எங்கனாலும் படிச்சுக்கொள்ளுங்க, அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விரும்பினவங்கள்ட்ட உங்களுக்கு விளங்குற இடத்துல நீங்க படிச்சுக்கொள்ளுங்க. எல்லா சேர்மார்வையும் வந்து ஒழுங்காத்தான் பிள்ளைகள் படிப்பிக்கிறாங்க, அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சரியா. ஓகே, ஆனால் வந்து நீங்கள் தியரியை வந்து படிக்கிறத விட தியரி தெரியத்தான் வேணும், தியரிக்கு மேலதிகமாக நீங்கள் வினாக்கள் செய்யணும். இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கொண்டால் ஆர்கானிக்ல வந்து நீங்கள் மாற்றீடுகள் செய்யணும். மிகவும் இலகுவான மாற்றீடுல இருந்து மிகவும் கடினமான மாற்றீடு வரைக்கும் நீங்கள் செய்யணும். அடுத்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு கடினமான பகுதியில் உங்களுக்கு தியரி வந்து மிகவும் தெளிவாக இருக்குமாக இருந்தால் அந்த தியரியை வந்து நீங்கள் அப்ளை பண்றது தான். ஆனால் ஆர்கானிக்ல வந்து உங்களுக்கு மாற்றீடு பயிற்சி வேணும் பிள்ளைகள். மாற்றீடு பயிற்சி இருந்தால் தான் நீங்கள் ஆர்கானிக் செய்யலாம் சரியா. ஓகே, நாங்கள் இப்போ விஷயத்துக்குள்ள வருவோம். இப்போ உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த எஸ் தொகுதி மூலகங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த எஸ் தொகுதி மூலகங்கள தாக்கங்கள் முதலாவது நாங்கள் படித்த நாங்கள் உங்களுக்கு தெரியும் வலி உடனான தாக்கம். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வலி உடனான தாக்கம். வலி உடனான தாக்கத்துல நாங்கள் கூட்டம் 1 மூலத்தை எடுத்துக்கொண்டமாக இருந்தால் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம். இந்த பிரான்சியம் உங்களுக்கு தெரியும் ஒரு கருத்தொழிப்பாட்டு மூலகம் என்ன. இதுல இந்த எல்லாமே கூட்டம் 1 மூலகங்கள் ஐதரசன் தவிர்த்து மிச்சம் எல்லாமே வந்து அவங்களோட ஆக்சைட்டுகளை உருவாக்கும். எல்லாமே வந்து ஆக்சைட் O2- உருவாக்கும். இப்போ நீங்கள் எம்மண்ட கூட்டம் 1 மூலகத்தை எடுத்து நீங்கள் வலியோட தாக்கம் அடைய செஞ்சால் எல்லாருமே வந்து M2O உருவாக்குவாங்க. Li2O Na2O ஆக்சைட்டை உருவாக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை.
ஆனால் இந்த லித்தியத்துக்கு கீழே இருக்கிற மூலகங்கள் மட்டும்தான் O2 2- பெராக்சைட்டை உருவாக்கும். லித்தியத்துக்கு கீழே இருக்கிற மூலகங்களால மாத்திரம்தான் என்னத்தை உருவாக்க முடியும்? அப்ப பெராக்சைட்டை உருவாக்க முடியும். அதே இது சோடியத்துக்கு கீழே இருக்கிறவங்க யாரு? பொட்டாசியம், ருபீடியம் போன்றாக்களால மட்டும்தான் O2 -1 இதை நாங்கள் சொல்லுவோம் சூப்பர் அல்லது மேல் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். சூப்பர் ஆக்சைடை உருவாக்க முடியும். இது அடிக்கடி எங்களோட பாஸ் பேப்பர் வினாக்கள்ல அடிக்கடி எங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல கேட்கிற ஒரு விஷயம். சரியா? ஓகே. சோ கூட்டம் ஒன்று மூலகங்கள் வழியோட தாக்கி லித்தியம் எல்லாருமே ஆக்சைட்டை உருவாக்கும். லித்தியம் தவிர்ந்த ஏனைய மூலகங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா பெராக்சைட்டை உருவாக்கும். சோடியத்தை எடுத்துக்கொண்டா Na2O2 உருவாக்கும். பொட்டாசியத்தை எடுத்துக்கொண்டா K2O2 உருவாக்கும். அதே மாதிரி லித்தியம், சோடியம் தவிர்ந்த ஏனைய மூலகங்கள் என்ன செய்யும் சொல்லி பாத்தீங்கன்னா சூப்பர் ஆக்சைட்டை உருவாக்கும். KO2 சொல்லுவோம். சரி, KO2 அல்லது ருபீடியம் O2. சரியா? ஓகே. அடுத்த விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டியது, வழி என்று சொன்னா பிள்ளைகள் அநேக மாணவர்கள் யோசிக்கிறது O2 மட்டும்தான். அது ஒரு மிகவும் பிள்ளையான ஒரு விஷயம். சரியா? O2 மட்டும் யோசிக்க கூடாது. வழி என்று சொல்லும் போது அப்ப நீங்கள் N2வையும் யோசிக்கணும். அவ வழியில இருக்கிற N2ஓட எல்லாரும் தாக்குமான்னு கேட்டா இல்ல, லித்தியம் ஒன்லி. சரியா? லித்தியம் மட்டும்தான் தாக்குமாடா. யாரு தாக்கும்? அப்ப லித்தியம் மட்டும்தான் வழியில இருக்கிற N2ஓட தாக்கி Li3N2 உருவாக்கும். லித்தியம் நைட்ரைட்டை உருவாக்கும். Li3N உருவாக்கும். சரியா? லித்தியம் மட்டும்தான் Li3N உருவாக்கும். இது உண்மையிலே என்ன நிறமான சேர்வை? சொல்லுங்க பாப்போம். இது உண்மையிலே என்ன நிறமான சேர்வை? இது சிவப்பு நிறம். என்ன உங்க எல்லாருக்கும் தெரியும், இது சிவப்பு நிறம், ரெட் கலரான ஒரு சேர்வை. சிவப்பு நிறமான சேர்வையை உருவாக்கும். Li3N உருவாக்கும். ஓகே, சரி. அடுத்த விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டியது, கூட்டம் 2 மூலகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வழியோட தாக்கி என்னத்தை உருவாக்க போகுது? ஆக்சைட்டை உருவாக்க போகுது. இப்ப நாங்க பொதுவா கூட்டம் 2 மூலகங்கள் எடுத்துக்கொண்டமாக இருந்தால், சரி, அப்ப நாங்கள் கூட்டம் 2 மூலகங்கள் எடுத்துக்கொண்டமாக இருந்தால் பெர்லியம், மக்னீசியம், கல்சியம், ஸ்ட்ரென்சியம், பேரியம் இவங்க எல்லாமே O2ஓட தாக்கி அவங்களோட ஆக்சைட்டை உருவாக்கும். எல்லாமே ஆக்சைட்டை உருவாக்கும். பெர்லியம் ஆக்சைடு, மக்னீசியம் ஆக்சைடு உருவாக்கும். அதோட பாத்தீங்கன்னா நீங்கள் N2ஓட சேர்த்து கீட் பண்ணும் போது எல்லாருமே என்ன செய்வாங்க? N2ஓட தாக்குவாங்க. இப்போ உங்களுக்கு மக்னீசியம் தாக்கினா என்ன வரப்போகுது? Mg3N2 வரப்போகுது. அதை நாங்கள் பொதுவா என்ன எழுதலாம்? M3N2 எழுதலாம். சரியா? எல்லாருமே N2ஓட தாக்கு. அப்ப இது முதலாவது விஷயம், வலியுடனான தாக்கு. சரியா? ஓகே, இது இருக்கா பம்மா எழுதி கொள்ளுங்க. சரியா? ஓகே. அடுத்த விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டியது, இந்த கூட்டம் 1 கூட்டம் 2 மூலகங்கள்ன்ற பொது இயல்புக்குள்ள நாங்க படிக்கிறது, பொதுவாக கூட்டம் வழியே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தாக்க வேகம் என்ன செய்யும்? அப்ப கூடிக்கொண்டு போகும். அது கூட்டம் 1ஆக இருந்தாலும் சரி, கூட்டம் 2ஆக இருந்தாலும் சரி, கூட்டம் 1ஆக இருந்தாலும் சரி, கூட்டம் 2ஆக இருந்தாலும் சரி, தாக்க வேகம் என்ன செய்யும் சொல்லி சொன்னா பாத்தீங்களா இருந்தால் கூடிக்கொண்டு போகும். தாக்க வேகம் என்ன செய்யும்? கூடிக்கொண்டு போகும். ஒரு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தாப்பன், கூட்டம் வழியே கீழே போக இந்த கூட்டம் 1 மூலகமாக இருந்தாலும் சரி, கூட்டம் 2 மூலகமாக இருந்தாலும் சரி, இவங்க தாக்கம் அடையக்குள்ள என்ன நடக்கும் என்றால், இவங்க எம் திண்மத்திலிருந்து M+ வாயுவை உருவாக்குவாங்க. இதை நாங்கள் டெல்டா H ஆக இருந்தால், இது ஒன்று முதல்ல என்ன செய்யணும் என்றால், இவங்க M+ வாயுவாக மாறுறதுக்கு முதல் இது M திண்மம் M வாயுவாக மாற வேண்டும். இதை நாங்கள் சொல்லுவோம் பதங்கமாதல், டெல்டா H சப்ளிமேஷன் என்று சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த M வாயு திரும்ப M+ வாயுவாக மாறும். இதை நாங்கள் சொல்லுவோம் அயனைசேஷன், டெல்டா H I1 என்று சொல்லுவோம். இப்ப கூட்டம் 1 மூலகங்களை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்றால் அவங்களோட தாக்கவகம் 2 காரணிகள்ல தங்கியிருக்கும். ஒன்று பதங்கமாதல், அடுத்தது அயனாக்கல் சக்தி. ஓகே, இதுல முதலாவது விஷயம், இந்த பதங்கமாதல் என்னென்ன காரணிகள்ல தங்கியிருக்கும் பாத்தீங்களாக இருந்தால், பதங்கமாதல் என்றது அவங்களோட உலோக பிணைப்பு வலிமையில தங்கும். இது நாங்கள் சரியா என்னட்ட படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் படிப்பிக்கிறது இந்த உலோக பிணைப்பு வலிமை.
சரியானே நாங்கள் வந்து யூனிட் 2விலே படித்து முடிச்சிட்டோம். இந்த உலோக பிணைப்பு வலிமை, இந்த பதங்கமாதல், அயனைசேஷன் எனர்ஜி. சரியா, பதங்கமாதல் அயனைசேஷன் வந்து நாங்கள் யூனிட் 1ல படிச்சினாங்க. பதங்கமாதல் வந்து எனர்ஜெட்டிக்ல படிச்சு முடிச்சிட்டோம். ஓகே, அதோட வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த உலோக பிணைப்பு வலிமை என்றது நாங்கள் 2ஆம் பாடத்துல, அதே மாதிரி நீங்க எல்லாருமே 2ஆம் பாடத்துல படிச்சிருப்பீங்க. சரியோடா, ஓகே. அப்ப இந்த உலோக பிணைப்பு வலிமை வந்து என்னென்ன காரணிகள்ல தங்கி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்களாக இருந்தால், முதலாவது விஷயம் பிள்ளைகள் ஆரை. இரண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இந்த பிணைப்பாக்கத்துல ஈடுபடுத்துற இலத்திரன்கள் எண்ணிக்கை, அல்லது நாங்கள் அவங்களோட ஏற்றம் என்றும் சொல்லலாம். சரியோ, ஆரை கூடினால் என்ன நடக்குமாக இருந்தால் இந்த உலோக பிணைப்பு வலிமை குறை. பிணைப்பாக்கத்தில் ஈடுபடுத்துற இலத்திரன்கள் எண்ணிக்கை கூடினால் உலோக பிணைப்பு வலிமை கூடும். இப்ப கூட்டம் வழியே கீழே பார்த்தீங்கன்னால் முதலாம் கூட்டம் மூலகமே எல்லாமே பிணைப்பாக்கத்துல ஒரு இலத்திரன் தான் கொடுக்க போகுது. என்ன கூட்டம் ஒன்று மூலகங்கிற வலுவளவு வந்து ஒன்றுதான். ஆனால் கீழே போக என்ன நடக்கும் என்றால் ஆரை கூடுமடா. ஸோ ஆரை கூடுறதால உலோக பிணைப்பு வலிமை குறைய போகுது. ஸோ பதங்கமாதலுக்கு தேவையான சக்தி வந்து குறைய போகுது. அடுத்தது அயனாக்க சக்தி. அயனாக்க சக்தி உங்களுக்கு நான் அடிக்கடி கேட்கிறேன், நிறைய வீடியோ வந்து நான் உங்களுக்கு யூடியூப்ல போட்டிருக்கேன். அயனாக்க சக்தி என்றது பிரதானமா அணு ஆரையிலையும் இலத்திர நிலையத்திலையும் தங்கி. நாங்கள் கூட்டம் ஒன்று மூலங்கள் எடுத்துக்கொண்டால் அவங்களோட இலத்திர நிலையமைப்பு மாற்றம் அடைய போறதில்லை. ஆனால் அயனாக்க சக்தி என்ன நடக்கும் அப்பன் கீழே போக குறைவடையுமே. ஏன் ஆற கூறுறபடியால் அயனாக்க சக்தி குறைவடைய போகுது. ஸோ ஆற கூறுறபடியால் அயனாக்க சக்தி குறையும், அயனாக்க சக்தியும் குறைய போகுது. ஸோ கூட்டம் வழியே கீழே போக இந்த 2 பேருக்கும் தேவையான சக்தி குறையிறபடியா இந்த டெல்டா ஹெச் தீட்டா ஆர்ன்றது என்னத்தால தரப்படும் சொல்லுங்க. டெல்டா ஹெச் தீட்டா ஆர்ன்றது டெல்டா ஹெச் தீட்டா சப்ளிமேஷன் பிளஸ் டெல்டா ஹெச் தீட்டா I1 வரப்போகுது. என்ன டெல்டா ஹெச் தீட்டா சப்ளிமேஷன் பிளஸ் I1 வரப்போகுது. ஸோ அப்போ எங்களுக்கு இது ரெண்டும் குறைஞ்சால் டெல்டா ஹெச் தீட்டா ஆரும் குறையும். ஸோ வேகமா தாக்கும். ஸோ கீழே போக கூட்டம் 1ஆக இருந்தாலும் சரி, கூட்டம் 2ஆக இருந்தாலும் சரி, தாக்க வேகம் என்ன செய்யும் அப்பன் கூடிக்கொண்டு போகும். சரியா, ஓகே. இப்ப நாங்கள் கூட்டம் 1 மூலகத்தையும் கூட்டம் 2 மூலகத்தையும் கம்பேர் பண்ணி கலைப்போம். கூட்டம் 1 மூலகத்தையும் கூட்டம் 2 மூலகத்தையும் கம்பேர் பண்ணி கலைப்போம். இப்போ கூட்டம் 1க்கு எம்ல இருந்து எம் பிளஸ் வரணும். ஆனால் கூட்டம் 2 மூலகங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா அவங்களோட வலுவளவு M2. ஸோ உங்கள் எம் திண்மத்தில இருந்து என்னவா மாறணும், M2வா மாறணும். ஸோ முதலாவது விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், சப்ளிமேஷன். டெல்டா ஹெச் தீட்டா சப்ளிமேஷன் என்றது எம் திண்மத்தில இருந்து எங்களுக்கு எம் வாயு வரணும். எம் திண்மத்தில இருந்து என்ன வரணும், எம் வாயு வரணும். திரும்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த எம் வாயு M1 பிளஸ் மாறணும். திரும்ப என்னவா மாறணும், M2 பிளஸ் மாறணும். சோ இவர தாக்க வெப்ப உள்றை மாற்றம் இந்த டெல்டா ஹெச் தீட்டா ஆர்ன்றது பதங்கமாதல் டெல்டா ஹெச் தீட்டா I1, அதோட வந்து பாத்தீங்கன்னா டெல்டா ஹெச் தீட்டா I2. சரியா அப்பன், ஓகே. நாங்க முதலாவது பதங்கமாதலை கம்பேர் பண்ணுவோம். இது கூட்டம் 1 மூலகம், இது கூட்டம் 2 மூலகத்துக்குரியது. உங்களுக்கு தெரியும் பதங்கமாதல்ன்றது உலோக பிணைப்பு வலிமையில தாங்கி இருக்கும் சொல்லி நான் சொன்னேன் நான் உங்களுக்கு. இப்ப உலோக பிணைப்பு வலிமை கூட்டம் 1க்கா கூட கூட்டம் 2க்கா கூடன்னு கேட்டால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கூட்டம் 2க்கு. லித்தியத்தை விட, சரியா, லித்தியத்தை விட இப்ப நாங்க எடுத்து பார்த்தோம்னா சோடியத்தை விட மெக்னீசியத்துக்கு உலோக பிணைப்பு வலிமை கூட. சோடியத்தை நகத்தால கிள்ளலாம், ஆனா மெக்னீசியத்தை நாங்க நகத்தால கிள்ளலாம். அதை விட அலுமினியத்துக்கு இன்னும் உலோக பிணைப்பு வலிமை கூடவாக இருக்கு. என்ன காரணம் என்று பாத்தீங்கன்னா ஆவர்த்தனம் வழியே ஆற குறையுது. அதோட சோடியம் பிணைப்பாகிறதுக்கு 1 இலத்திரனை கொடுக்கும், மெக்னீசியம் பிணைப்பாகத்துல 2 இலத்திரனை கொடுக்கும், அலுமினியம் பிணைப்பாகத்துல 3 இலத்திரனை கொடுக்கும். ஸோ வர வர உலோக பிணைப்பு வலிமை கூடிக்கொண்டு வரும். அப்ப நாங்கள் கூட்டம் 1 மூலகத்தோட கூட்டம் 2 மூலகத்தை கம்பேர் பண்ணும்போது உலோக பிணைப்பு வலிமை கூட்டம் 2க்கு கூட. ஸோ அங்க நாங்க கொடுக்க வேண்டிய, இங்க நாங்க கொடுக்க வேண்டிய பதங்கமாதல் எனர்ஜியை விட இங்க நாங்க கொடுக்க வேண்டிய பதங்கமாதல் எனர்ஜி வந்து கூடவாக இருக்கு. பதங்கமாதல் நாங்க கொடுக்க வேண்டிய சக்தி கூட. அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அயனாக்க சக்தி. இப்ப நாங்க ஈவன் I1 நாங்க கம்பேர் பண்ணால் உங்களுக்கு தெரியும் முதலாம் அயனாக்க சக்தி மிகவும் குறைஞ்சது கூட்டம் 1 மூலகங்கள். சோ கூட்டம் 2ஓட நாங்கள் ஒப்பிடும் போதும் இவருக்கு தான் I1 குறைவு, இவருக்கு I1 எப்படி இருக்க போகுது, கூடவாக இருக்க போகுது. இவருக்கு I1ஓட சேர்த்து என்ன வேணும், I2வும் வேணும். சோ டோட்டலா பாத்தீங்கன்னா இங்க வழங்க வேண்டிய இந்த தாக்க வெப்போல்ற மாற்றம் இவரை விட கூட, இவரை விட தாக்க வெப்போல்ற மாற்றம் இங்க கூட. சோ அப்ப இங்க என்ன நடக்கும் என்றால் தாக்க வேகம் குறைவாக இருக்கு. சரியானே. சோ நல்ல ஒரு விஷயத்த தெளிவா மண்டையில போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். கூட்டம் 1 மூலகங்களை விட கூட்டம் 2 மூலகங்களுக்கு தாக்க வேகம் எப்படி இருக்கும், குறைவாக இருக்கும். கூட்டம் 1 மூலகங்களை விட கூட்டம் 2 மூலகங்களுக்கு தாக்க வேகம் குறைவாக இருக்கும். ஒரு ரீசன் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரியா, ஓகே. இப்ப நாங்கள் கேள்வியை பார்ப்போமா? ஓகே, பாருங்க கேள்வியை பாருங்க. முதலாவது சொல்றாங்க எல்லா காரமண் உலோகங்களும் N2 வாயுடன் உயர் வெப்பநிலையில் தாக்கம் புரியும். இல்ல, உங்களுக்கு தெரியும் எல்லா காரமண் உலோகங்களும் எல்லா காரமண் உலோகங்களும் சொல்றாங்க என்ன. சரி, இங்க கவனிங்க.
கார மண் உலோகம் என்றால் எங்கட கூட்டம் 2 பெரிலியம், மெக்னீசியம், கல்சியம், செலன்சியம். அப்ப எல்லா காரமண் உலோகங்களும் N2 வாயுடன் உயர் வெப்பநிலையில் தாக்கம் புரியும். ஸோ எல்லாமே N2 வாயுடன் உயர் வெப்பநிலையில் தாக்கம் புரியும் என்றால் அந்த கூற்று சரி. ஸோ முதலாவது கூற்று சரி. இரண்டாவது கூற்றை பாருங்கடா, காரமண் உலோகங்களின் உருகுநிலைகள் அவ்வாவர்த்தனத்தில் உள்ள கார உலோகங்களின் உருகுநிலையை விட அதிகம். இப்பதான் பார்த்தனாங்க உருகுநிலை வந்து கூட. ஏன் உருகுநிலை கூட? உருகுநிலை என்றது உலோக பிணைப்பு வலிமையில தங்கியிருக்கு. உலோகங்கள்ற உருகுநிலை, மின் கடத்து திறன், அவங்களோட அடர்த்தி எல்லாமே வந்து அவங்களோட உலோக பிணைப்பு வலிமையில தங்கியிருக்கு. ஸோ கூட்டம் 1 விட கூட்டம் 2க்கு உலோக பிணைப்பு வலிமை கூட. ஒரே ஆவர்த்தனத்தை நாங்கள் எடுத்து கம்பியா பண்ணால் ஸோ எங்களுக்கு உருகுநிலையும் கூடவாக இருக்கும். அடுத்த மூன்றாவது விஷயம் பாருங்க, கார உலோகங்களின் இரண்டாம் அயனாக்க சக்திகள் அவ்வாவர்த்தனத்தில் உள்ள காரமண் உலோகங்களின் அப்பெருமானத்தை விட மிக அதிகமாகும். கார உலோகங்களின் இரண்டாம் அயனாக்க சக்திகள் அவ்வாவர்த்தனத்தில் உள்ள காரமண் உலோகங்களின் அப்பெருமானத்தை விட மிக அதிகமாகும். உங்களுக்கு தெரியும் I2 I1 கூடினது பார்த்தீங்கன்னா கூட்டம் 2 மூலகங்களாக இருக்க போகுது. சாரி, I1 கூடினது வந்து புள்ளியல் கூட்டம் 18. சரியா? கூட்டம் 18க்கு தான் I1 வந்து கூட. I1 குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் 1 மூலகங்கள். அதே மாதிரி I2 நாங்கள் எடுத்துக்கொண்டமாக இருந்தால் I2 கூடினது கூட்டம் 1. I2 கூடினது கூட்டம் 1. ஏன் என்ன காரணம்? அவர் இப்ப சோடியம் வந்து விளிமி அமைப்புக்கு வழியில ஒரு இலத்திரனை கொண்டிருக்கு. இப்ப நாங்கள் அதுல இருந்து ஒரு இலத்திரனை அகற்றிடம் என்றால் Na+. இப்ப அவர் விளிமி அமைப்புல இருப்பாரு. யாரு? Na+. திரும்ப நாங்கள் இந்த Na+ல இருந்து ஒரு இலத்திரன் அகற்ற போறமாக இருந்தால் விளிமி அமைப்புல இருந்து இலத்திரன் அகற்ற போறோம். சோ அதால வந்து பாத்தீங்கன்னா I2 கூடினது கார உலோகங்களாக இருக்கும். சோ அவங்க என்ன சொல்றாங்க? கார உலோகங்கள் இரண்டாம் அயனாக சக்தி அவ்வாவத்தில் உள்ள காரமண் உலோகங்களின் பெருமானத்தை விட அதிகமாகும் என்றது சரி. அடுத்து 4வது பாருங்க, காரமண் உலோகங்கள் உருவாக்கும் எல்லா ஹைட்ரோக்சைடுகளும் வலிமையான மூலமாகும். ஓகே, இந்த ஹைட்ரோக்சைடு சம்பந்தமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லல. சரியா? ஓகே, இந்த கவனிங்கோ, நாங்கள் கூட்டம் 1 கூட்டம் 2 ஹைட்ரோக்சைடு எடுத்துக்கொண்டமாக இருந்தார். சரியாப்பன்? ஓகே, கூட்டம் 1 மூலகங்கள்ற ஹைட்ரோக்சைடு உங்களுக்கு தெரியும். கூட்டம் 1 மூலகங்கள்ற ஹைட்ரோக்சைடுகள் எல்லாமே வன்கார. கூட்டம் 1ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வன்கார ஹைட்ரோக்சைடுகளாக இருக்கும். கூட்டம் 1 ஹைட்ரோக்சைடுகள் யாவும் வன்கார ஹைட்ரோக்சைடுகள். அதோட கூட்டம் வழியே கீழ் நோக்கி வரும்போது உங்களோட ஹைட்ரோக்சைடுகள்ற கார இயல்பு கூடும். அதோட வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரைதிறனும் கூடும். கார இயல்பும் கூடும், கரைதிறனும் கூடும். கூட்டம் 2 எடுத்துக்கொண்டீங்களாக இருந்தால் இந்த பெரிலியம் ஹைட்ரோக்சைடு என்றது ஈரியல்பாகவும் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு என்றது மென்காரமாகவும் இருக்கும். மிச்ச எல்லா ஹைட்ரோக்சைடுகளும் வந்து பாத்தீங்கன்னா வன்கார ஹைட்ரோக்சைடுகள். உங்களுக்கு தெரியும், இந்த வன்கார ஹைட்ரோக்சைடுகள் மட்டும்தான் தண்ணியில கரை. இந்த மென்கார ஈரியல்பு ஹைட்ரோக்சைடுகள் தண்ணியில என்ன செய்ய போறது இல்லை, கரைய போறது இல்லை. விளங்குதாப்பன்? ஸோ வன்கார ஹைட்ரோக்சைடு மட்டும்தான் தண்ணியில கரை. இப்ப என்ன சொல்றான் பாரு, காரமண் உலோகங்கள் உருவாக்கும் எல்லா ஹைட்ரோக்சைடுகளும் வலிமையான மூலங்களாகும் என்றது பிள்ளை. காரமண் உலோகம் என்றால் ஆறு? கூட்டம் 2. அதுல எல்லாமே வன்மையான மூலகங்களான் வன்மையான மூலமாண்டு கேட்டால் இல்லடா. அதுல வந்து பெரிலியம் வந்து அப்ப ஈரியல். பெரிலியம் வந்து என்னது? ஈரியல். சரியா? மெக்னீசியம் வந்து மென்காரம். சோ எல்லாமே வன்காரம் என்றது பிள்ளையடா. சோ அநேகமான மாணவர்கள் நீங்க போட்டது 4வது விடை. இந்த 4வது விடை தான் மிகவும் பொருத்தமான விடை. 5வது பாருங்க, கார உலோக ஹைட்ரோக்சைடுகளின் கரைதிறன் கூட்டம் வழியே கீழ்நோக்கி செல்லும். கார உலோகங்களாக இருந்தாலும் சரி, காரமண் உலோகங்களாக இருந்தாலும் சரி, ஹைட்ரோக்சைடுகள்ற கார வலிமை அதோட கரைதிறன் ரெண்டுமே கூட்டம் வழியே கூடும். ஓகே, சரி. நான் உங்களுக்கு நிறைய விஷயம் கதைக்க விரும்பலடா. என்னென்னு சொல்லி சொன்னால் வீடியோ வந்து பெரிய நீண்ட நேரமாக இருந்தால் அது உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நாங்கள் முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா? ஓகே, நாங்கள் மேக்சிமம் வீக்கில் வந்து 7 நாள்ல 5 நாள் வந்து உங்களுக்கு இதுக்குரிய கேள்விகள் அப்லோட் பண்ணப்பட்டு அதுக்குரிய வீடியோ வந்து போடப்படும். அடுத்த விஷயம் வந்து பிள்ளைகள், இது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தால், அதாவது உங்களுக்கு இது ஒரு பிரயோஜனமான விஷயமாக இருந்தால் உங்களோட நண்பர்களுக்கும் கட்டாயம் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. சரியா? நாங்கள் முன்னேறது மட்டும் உண்மையான சக்சஸ் இல்லை. நம்மளோட சேர்த்து நம்மளோட நண்பர்களை நாங்கள் வெற்றி அடைய செய்கிறதாண்டா உண்மையான சக்சஸ். சரியா நேப்பன்? ஸோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே.